Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் நீங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்களோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். உங்க பர்சனோட கம்ப்ளீட் எனர்ஜி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. கைஸ், உங்க பர்சனை பத்தி நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. அவங்களுடைய எனர்ஜிஸோட நம்ம ரீடிங் வந்து ஸ்டடி பண்ணலாம். இங்க 2 எனர்ஜிஸ் நான் வந்து பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு 2 எனர்ஜி பத்தியுமே நான் இங்க வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு சில தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் ஏதாவது வந்து இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ இந்த இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த தேர்ட் பர்சனால இஷ்யூஸ் இருக்கிறது எல்லாமே ஓகே. பட் உங்க பர்சனை இண்டிவிஜுவலா நம்ம பார்த்தோம், அதாவது உங்க பர்சனை மட்டும் தனியா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்களே இன்னும் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஸ்டில் இந்த வீடியோ பார்க்கணும் நிறைய பேர் உங்க பர்சன் உங்களை இன்னும் வந்து பிளாக் பண்ணியே வச்சிருக்கலாம். உங்ககிட்ட இன்னும் அவங்க வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க, சரியான ஒரு கம்யூனிகேஷன்ஸே வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னுமே ஏதோ உங்க மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியும், உங்க மேல வந்து அவங்களுக்கு அதாவது அவங்க லவ்ல இருந்து அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு நீங்க வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லயே இவங்க உங்ககிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே வந்து இருந்திருப்பாங்க. அவங்க எப்பயுமே வந்து மூவ் ஆன் பண்ண மாதிரியும் சரி, உங்ககிட்ட வந்து சரியா பேச மாட்டாங்க, கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க. நீங்க என்னதான் போய் ட்ரை பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, உங்களோட ஃபீலிங்ஸை நீங்க போய் அவங்க கிட்ட வெளிப்படையா சொன்னாலும் சரி, அவங்க முன்னாடி நீங்க அழுதுருக்கீங்களோ, அவங்கள மீட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களோ, அது மாதிரி உங்க தரப்புல இருந்து எவ்வளவு முயற்சிகள் நீங்க பண்ணியிருந்தாலுமே இவங்க ஏத்துக்க ரெடியாவே வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மாதிரி கல் நெஞ்சு மாதிரி தான் அவங்க பர்சன் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, ப்ரெசென்ட்டா அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங்காக தான் வந்து இருக்காங்க. இன்னும் அந்த ஒரு எமோஷனல் பார்ட் அப்படின்ற அந்த விஷயம் வந்து இன்னும் உங்க பர்சனுக்கு வரல. எமோஷனலா அவங்க ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்றதோ, இல்லை நம்மளை தேடி ஒரு பர்சன் இப்படி இவ்வளவு தூரம் வராங்க, நம்ம மேல இவ்வளவு தூரம் விருப்பப்படுறாங்க, ஸோ அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் அவங்க வந்து உங்களை பார்க்கல. அவங்களுக்கு என்னமோ தெரியல, இன்னும் உங்க மேல ஏதாவது கோவம் இருக்கா, இல்லை பாஸ்ட் விஷயம் ஏதாவது அவங்க மனசுக்குள்ள இன்னுமே போட்டு அது ஒரு பெரிய ஓவர் திங்ல இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது லிட்டில் பிட் அந்த ஒரு மூவ் ஆன் பண்ற ஒரு எனர்ஜிஸ்ல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களோட ஆக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி ஒரு முடிவுகளா தான் இங்க வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா when comes to நைட் டைம் பார்க்கும்போது இந்த பர்சன் அப்படியே உடஞ்சு போன மாதிரி தான் வந்திருக்காங்க. மார்னிங் டே டைம் எல்லாமே பார்க்கும்போது அந்த அந்த விஷயத்துல எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாம 10 விஷயம் நான் வந்து பண்றேன், என்னோட வேலையில நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், என்னோட படிப்புல நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அதை திசை திருப்புறதுக்கு, அந்த ஃபீலிங்ஸை வந்து திசை திருப்புறதுக்கு இவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுல பூராமே அவங்க வந்து ஈடுபாடு இருக்க மாதிரி, அதுலதான் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே, கவனம் எல்லாமே அதுல இருக்க மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா நைட்டுன்னு வரும்போது என்ன கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும், என்னத்தை போய் திசை திருப்ப முடியும்? நைட்டுன்னு வந்தாலே யாரா இருந்தாலும் நமக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ், பாஸ்ட் ஓல்டு திங், அந்த விஷயம் தான் நமக்கு வந்து மைண்ட்ல வர ஒரு விஷயமே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்ப ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பாக்குறோம், நெட்ல ஏதாவது நம்ம விஷயம் ஒரு ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறோம், ஒரு லவ் சாங் நம்ம வந்து கேட்கறோம், ஆட்டோமேட்டிக்கா என்ன போகும் மைண்ட் செட்ல? ஸோ நமக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ், நம்மளோட லவரோட எனர்ஜி அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஃபெட்டப்பான ஒரு எனர்ஜி தான் வந்து இருக்கு. அப்போதான் இந்த பர்சன் வந்து ரியலைஸே பண்றாங்க அவங்க மனசுல வந்து அவங்க எவ்வளவு ப்ரோக்கப் ஆயிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயம், அவங்க மனசுக்கு எவ்வளவு தூரம் மனசு உடஞ்சு போயிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்த நைட் டைம் மட்டும்தான் இந்த பர்சனுக்கு வந்து அந்த தாட் பத்தியே வர ஆரம்பிக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பர்சனோட எனர்ஜிஸ் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்குன்னு ஒரு சில ஃப்ரெண்டு இருந்தாலும் சரி, டே டைம்ல எல்லாம் ஹேங் அவுட் பண்றது சுத்துறது எல்லாம் ஓகே ஃபைன். பட் நைட் டைம் வரும்போது இந்த பர்சன் யாருக்கிட்டையும் வந்து பேசுறது கிடையாது, யாருக்கிட்டையும் வந்து கம்யூனிகேட் பண்றது கிடையாது. கம்ப்ளீட் அலோனா இருக்க மாதிரி தான் வந்திருக்காங்க. கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி தனிமையில இருக்க மாதிரி தான் வந்து இருக்காங்க. சில பேருக்கு மேபி உங்க பர்சன் ஏதாவது இப்ப தனியா ஒரு ரூம் செப்பரேட்டா எடுத்து இப்ப தங்கி இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த டைம் கம்ப்ளீட்டா ஒரு லோன்லியான ஒரு நைட்டா தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய இந்த மாதிரி ஓவர் திங்கிங் அப்படின்றது ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா இங்க நம்ம வந்து பார்க்கலாம் உங்க பர்சனோட லைஃப்ல பார்க்கும்போது. ஸோ நைட் டைம் அப்படிங்கிறப்போ நிறைய ஓவர் திங்கிங் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னா அதே சேமான ஒரு எனர்ஜி தான். நீங்க 24/7 அந்த பர்சனை பத்தி வந்து திங்க் பண்றீங்க. மார்னிங்கா இருக்கட்டும், நைட்டா இருக்கட்டும், ஈவினிங்கா இருக்கட்டும், எல்லா நேரமும் நீங்க அந்த பர்சனை பத்தி நீங்க வந்து திங்க் பண்றீங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா உங்க பர்சனுக்கும் உங்களுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான். அவங்க
எதுலயாவது நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், நம்ம எதுலயாவது கான்சென்ட்ரேட் வேற எதுலயாவது ஒரு பக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பி வேற வேற வேலையை அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, மனசு அப்படியே சோர்வடைஞ்சு போய் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் பண்ண உங்களுக்கு வந்து பிடிக்கல. உங்களுக்கு வேலைன்னு ஒண்ணு இருந்தா கூட, நீங்க இப்ப வேலை பாக்குறீங்க அப்படின்னு இருந்தா கூட அதுல உங்களுக்கு ஈடுபாடே வந்து இருக்காது. ஏதோ போறேன் செய்யறேன், எதுக்கு இருக்கேன்னு தெரியாம இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் நீங்க வந்து இருக்கீங்க. இப்ப நானே இந்த ரீடிங்ல அவங்களுக்காக வந்து சொல்றேன், அவங்க பர்சன் இந்த மாதிரி திசை திருப்பி இப்படி இப்படி வேலை பார்க்கல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு பர்சனால இது வந்து பண்ண முடியுது, எப்படி ஒரு பர்சனால இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுது, எப்படி அவங்க வந்து மூவ் ஆன் ஆக முடியுது அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கே ஒரு விதத்துல வந்து ஷாக்கிங்கா இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் சரி, ஒவ்வொருத்தவங்களோட பிஹேவியர், ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு இப்படி பண்ணாதான் பிடிக்கும், இப்படிதான் மாத்தணும்னு வச்சா அவங்க அப்படிதான் போவாங்க. சில பேர் இப்ப நீங்க இப்ப இருக்க மாதிரி அந்த மாதிரி கேட்டகரியில சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இட் டிஃபரெண்ட் அபவுட் பர்சன் டு பர்சன். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம அவங்க பிளேம் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. ஸோ உங்களோட எமோஷனை வெளிப்படுத்துற விதம் இப்படி இருக்கு, அவங்களோட எமோஷன்ஸ் வெளிப்படுத்துற விதம் அந்த மாதிரி இருக்கு. ஃபைனலா பார்க்கலாம் இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்னா. ஸோ இங்க பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அந்த நோ கான்டாக்டுக்கு அப்படியே நோ கான்டாக்ட் மாதிரி தான் வந்து இருக்கு. சில பேர் இந்த பர்சனுக்காக நீங்க வந்து ஒரு 4 months ஆகோ 9 months கூட நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. செப்டம்பர் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சில பேர் வந்து இருக்கலாம். மேபி நீங்க நான் உங்களோட பர்சன் செப்டம்பர் மந்த்ல பிறந்த ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. நீங்க நான் உங்க பர்சனோட லைஃப் பாத் நம்பர் 9 வந்து இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு என்னன்னா நீங்க மேபி ஐ டோன்ட் நோ, சில பேர் அந்த ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஒரு ஹோப் வச்சிருக்க மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ இந்த டைம்குள்ள இவங்க வந்து பேசி ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்துல நிறைய பேர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்க்கலாம் இதுல என்ன ஒரு சில விஷயம் நடக்க போகுது அப்படின்னா. ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு ஃபயரியான ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ 2 விஷயம் இங்க வந்து நடக்கும். உங்க பர்சனோட சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் இருக்கு, உங்களோட சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சில ஸ்டாண்ட் ஏதாவது வந்து எடுக்கலாம். நீங்களாவே போய் அந்த 3ஆம் நபர் யாருன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு என்னவோ அதை நீங்க வந்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ஒரு டைம் நீங்க வந்து இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணி அவங்க தரப்பு வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே வரல அப்படிங்கிறப்போ நீங்களாவே கொஞ்சம் ட்ரிகர் ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. செல்ஃபா நீங்களாவே வந்து ட்ரிகர் ஆயிட்டு டைரக்டா யாரு தேர்ட் பர்சனோ அந்த தேர்ட் பர்சன் நீங்க அட்டாக் பண்ண வந்து போகலாம். இது உங்களோட சைடோட எனர்ஜி. உங்க பர்சனோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது கம்யூனிகேட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு கம்யூனிகேஷனோட எனர்ஜிஸ் நான் உங்க பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறேன். லிட்டில் பிட் அந்த பர்சனோட தரப்புல இருந்து ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி எக்ஸாக்டா ஒரு செப்டம்பர் இல்லைன்னா ஆகஸ்ட் மந்த்ல கம்யூனிகேஷன்ஸ் வர மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபைனலா உங்க பர்சனோட ஒரு சேனல்ல மெசேஜஸ்மே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். இங்க நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன், உங்க பர்சன் ஏதோ உங்க உங்க மேல ஒரு கோவத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் 100% அது நமக்கு அக்யூரசி மாதிரி வந்திருக்கு. நீங்க உங்க பர்சனை ஒரு சில விதத்துல வந்து ட்ரிகர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்றாங்க. இல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க மேல இன்னும் கோவம் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அகெயின் அவங்க அவங்க மனசுல இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க மேல என்ன ஃபீலிங் இருக்கு அப்படின்றத அவங்களால இப்போதைக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க மனசுல என்ன விஷயம் ஃபீல் பண்றாங்களோ உண்மையா அதை வந்து வெளிப்படையா அவங்க கிட்ட வந்து சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ இதுவே நீங்க வந்து பார்க்கலாம் எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கன்ஃபர்மேஷனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம டேரோல நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், மனசுல அவ்வளவு வேதனை இருக்கு ஆனா அதை எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க, எதுவும் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னா அதே தான் சேனலோட மெசேஜ்லயுமே அதே எனர்ஜி தான் இங்க வந்திருக்கு. ஓகே. ஸோ இங்க பார்க்கும்போது என்னன்னா ஃபைனலா நீங்க ஏதாவது ஒரு சில ஸ்டெப் எடுப்பீங்க, உங்க பர்சன் ஒரு சில ஸ்டெப் எடுப்பாங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு அப்படின்ற விஷயம் தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்க உங்ககிட்ட வந்து இந்த ஆகஸ்டோ இல்ல செப்டம்பர் மந்தோ ஏதாவது வந்து பேச வாய்ப்பு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் எனர்ஜியா நான் வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சில பேருக்கு ஃபியூ மெம்பர்ஸ்க்கு இதுக்கு உங்க பர்சன் ஏதாவது ஒரு ரீசன்ட் பாஸ்ட்ல அவங்களோட ஃபேமிலியில ஏதாவது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேருக்கு இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிற வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்களோட பர்சன் யாராவது வந்து மேரேஜ் பண்ணிருக்கலாம். ரீசன்ட் பாஸ்ட்ல அவங்க வந்து வேற யாராவது வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது உங்களோட ஹார்ட்டை வந்து ரொம்பவே வந்து ப்ரோக் பண்ணிருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு நீங்க வந்து போயிருப்பீங்க. ஏன்னா உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போதே அந்த எனர்ஜிஸை என்னால கிளியரா பார்க்க முடியுது, கிளியரா என்னால சென்ஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு அப்படிங்கிறப்போ யாரு என்ன மன ஆறுதல் கொடுத்தாலும் அதை நம்மளால வந்து தாங்கிக்க முடியாது. நிச்சயமா நம்மளால வந்து தாங்கிக்க முடியாது.
இட்ஸ் ஓகே. கடவுள் மேல ஒரு பாரத்த நீங்க வந்து போட்டு தான் உங்களோட வாழ்க்கைய நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்டின்னா, அது கண்டிப்பா உங்களுக்காக அது உங்களுக்கு தேடி எப்டி இருந்தாலும் வரதான் செய்யும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயத்த உங்களுக்கு குடுக்க தான் செய்யும். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்டின்னா, இட்ஸ் ஓகே. ஸோ அதுலருந்து நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உங்கள நீங்களே வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்குரிய ஒரு டைம நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு பெட்டர் கம்பேக் நீங்க வந்து குடுங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல என்ன ஒரு சில பாசிட்டிவான ஒரு விஷயமோ, உங்களுக்குன்னு என்ன வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களோட சோல்மேட்ட நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த எனர்ஜி யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ, அவங்களுக்குரிய ஒரு மெசேஜா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். இந்த ரீடிங்க வித் லவ்வோட நீங்க 999 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த எனர்ஜி ஃபுல்லாமே வந்து பார்க்கும்போது நம்பர் 9 பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ நீங்க 999 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜி நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசல்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டைம் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் recommend channel to them. So அவங்களுக்கும் இது ஒரு caution, guidance ஒரு alert கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys, please give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.